வணக்கம். இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொலியில கிளிநொச்சி உருத்திரபுரத்துல உறுதி காணி ஒன்று விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த காணி தொடர்பாக மேலதிக விவரமாக இந்த காணொலி காணப்பட இருக்குது. இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 8 பரப்பாக இந்த காணியினுடைய அளவு காணப்படுகின்றது. ஒரு வீட்டு திட்ட வீடும் இந்த காணிக்குள்ள காணப்படுது. 2 அறைகள் வராந்த கிச்சன் என்று சொல்ற அமைப்புல வீடு காணப்படுது. வெறுமையாக இந்த காணி இருக்குது. வீடு தவிர மற்ற வேறு எந்த ஒரு கட்டிடமும் இல்லாமல் வெறுமையாக காணப்படுது. உண்மையிலேயே நீங்கள் இந்த காணியை வாங்கி இந்த காணியிலே இருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு தேவையான கண்டுகளை நீங்கள் நாட்டி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு காணியாக இது காணப்படுகிறது. மலிவான விலையிலையும் விற்பனைக்கு வந்திருக்கின்றதான் சொல்ல வேண்டும். உரிமையாளருடைய விலை 8 பரப்பு வீடு மொத்தமாக 50 லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். மேலதிக தொடர்பு கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கம். அழைப்பு ஏற்படுத்துங்கள். நேரடியாக பார்வையிட்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய காணிகளை இவ்வாறு விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகின்றது. வீட்டுக்குள்ள இப்ப நீங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறீர்கள். இந்த காணொலி எனக்கு உரிமையாளரால பதிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட்ட காணொலியாக காணப்படுகிறது. அதனால இது கொஞ்சம் கிளியர் குறைவாக இருக்குது. நீங்கள் பார்வையிட்டது இந்த காணியினுடையதும் வீட்டினுடையதும் அமைப்பாக காணப்படுது. இந்த காணி பிடித்திருந்தால் திரையிலே தெரியும் தொலைபேசி இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கம். என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். மேற்கொண்டு கதைத்து பேசி நேரடியாக சென்று பார்வையிட்டு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு நியாயமான விலைக்கு இந்த காணியை பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம்.